வயிற்றுப்புண், குடல் புண் இது எல்லாத்தையும் சரி செய்கிற மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வானல் வச்சு வானல் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கிறேன். நம்ம மணத்தக்காளி கீரை ரெகுலராக சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் 2 டைம் அதுவும் சாப்பிட்டு ஆகணும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்முடைய வயிற்றில் இருக்கிற புண்ணை சரி செய்யும். இதை சாப்பிட்டு 2 நாளில் நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு சரியாகிறத நம்மளால் உணர முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு நல்லா வேக வைக்கலாம். இது நல்லா பாதி அளவுக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு வேக விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றின பிறகு ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அவ்வளோதான். ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.